ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாமில் இங்கிலீஷ் படிக்க போகிறோம். எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 6th, இன்னும் 20 டேஸ்க்குள்ளே கிடையாது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1148. இதில் அப்ரூவல் இல்லாத வேகன்சிஸ் வந்து 805. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் 200 கொஷின்ஸ் மொத்தம். இதில் 75 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஜிகேலேருந்து வரும். அடுத்த 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அடுத்த 100 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். தமிழோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ஈஸி தான். ஏன்னா இதில் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. தமிழை பொறுத்தவரை அது ரொம்ப எலாபரேட்டடாக இருக்கும், என்ன படிக்கிறது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்தவரை அவங்க என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சிலபஸ்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நாள்லேயே சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு above 90 கூட ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு. இதோட ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இதில் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிராமர், இன்னொன்று லிட்ரேச்சர், இன்னொன்று ஆத்தர் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பார்ட் சி, ஆத்தர் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். அதில் உள்ள டாபிக்ஸ், அதாவது டோட்டலாக 20 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 20 டாபிக்ஸ்லேருந்து மாத்திரம்தான் பார்ட் சிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் நம்ம இப்போ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் 3 டாபிக்ஸை வந்து நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது விச் நேஷ்னாலிட்டி ஸ்டோரி பிலாங்ஸ் டு, அண்ட் 5th டாபிக் விச் நேஷ்னாலிட்டி poet பிலாங்ஸ் டு, அண்ட் 18th டாபிக் டு விச் பீரியட் poet பிலாங்ஸ் டு. இந்த 3 டாப்பிக்கையும் நம்ம இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விச் நேஷ்னாலிட்டி ஸ்டோரி பிலாங்ஸ் டு, அதாவது இந்த கதை வந்து எந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி நேமை கொடுத்துட்டு இது வந்து எந்த கண்ட்ரியில் நடந்த கதை அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து சிலபஸில் நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த டாபிக் கீழே இந்த ஸ்டோரிஸோட கண்ட்ரி மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும்னு. ஃபர்ஸ்ட் என்னது, த செல்ஃபிஷ் ஜெயண்ட். இது எங்கே நடக்குதுன்னா இங்கிலாண்டில் நடந்திருக்கு. த லாட்ரி டிக்கெட் ஸ்டோரி எங்கே உள்ள கதை அப்படின்னா ரஷ்யாவில் நடந்த கதை. த லாஸ்ட் லீஃப் வந்து அமெரிக்காவில். ஹவு கேமல் காட் த ஹம்ப் வந்து அரேபியாவில். டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸில். ரெஃப்யூஜி வந்து சைனீஸில். இந்த ஓப்பன் விண்டோ வந்து பர்மீஸ். அதாவது இந்த 7 இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நமக்கு ஒரு டாபிக் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விச் நேஷ்னாலிட்டி த poet பிலாங்ஸ் டு. இதில் என்ன அப்படின்னா ஒரு poetோட நேம் கொடுத்துட்டு அந்த poet வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்தவர் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. இதில் வந்து ஒரு 20 poetsோட நேம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 20 poetsம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்தவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 20 poets வந்து 4 கண்ட்ரிக்குள்ளே வந்துடுறாங்க. என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, கனடா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அமெரிக்காவிலேருந்து என்னென்ன poets வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராபர்ட் ஃப்ராஸ்ட். கலில் ஜிப்ரான் வந்து பிறந்தது லெபனானில், ஆனால் அவங்க செட்டில் ஆனது வந்து அமெரிக்காவில். தேர்ட் ஒன் வந்து எட்கர் ஏ கெஸ்ட். அதே மாதிரி இவங்க பிறந்தது வந்து இங்கிலாண்டில், ஆனால் poet வந்து அமெரிக்கன் poet. ஃபோர்த் வந்து எமர்சன். ஃபிஃப்த்து வந்து ஜாக் பெர்லெட்ஸ்கி. சிக்ஸ்த்து வந்து எஃப் ஜோனா. செவன்த் வந்து ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். எயித் வந்து வால்ட் விட்மன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிற poetsலாம் யார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஹெச் லாரன்ஸ். செகண்ட் ஒன் ரூடியார்ட் கிப்ளிங் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்த poet அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கிலாண்டுன்னு போடணும். ஆனால் அவர் பிறந்த கண்ட்ரி எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியான்னு தான் போடணும். தேர்ட் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ஃபோர்த் வந்து தாமஸ் ஹார்டி. ஃபிஃப்த்து வந்து ஷேக்ஸ்பியர். சிக்ஸ்த்து வந்து வேர்ட்ஸ்வர்த். செவன்த் லாங்ஃபெல்லோ. எயித் வந்து ஆனி லூயிசா வாக்கர். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்திருக்கிற poetsலாம் யார் அப்படின்னா கமலா தாஸ், ஃபபிதா ஒய் பஷீர். தேர்ட் ஒன் வந்து விகே கோகக். லாஸ்ட் ஒன் வந்து கேனடாலேருந்து வந்திருக்க poet யாருன்னா ஆர்கிபால்ட் லாம்ப்மேன். இதோட நம்மளோட செகண்ட் டாபிக் முடிஞ்சு. அதாவது இந்த 20 poets நேம்லேருந்து மட்டும்தான் நேஷ்னாலிட்டி சம்மந்தமான கொஷின்ஸ் வரும். இதை மட்டும் படித்தாலே நமக்கு 1 மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். தேர்ட் டாபிக் இஸ் டு விச் பீரியட் த poet பிலாங்ஸ் டு. அதாவது poetோட காலம், அவங்க எந்தெந்த காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு 6 poetோட நேம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பீரியட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், லாங்ஃபெல்லோ, வால்ட் வைட்மன், ஆனி லூயிசா வாக்கர், டிஹெச் லாரன்ஸ். இப்போ வந்து ஷேக்ஸ்பியரோட இயர் ஃபர்ஸ்ட் என்னன்னா அவர் 26th ஏப்ரல் 1564லேருந்து 23rd ஏப்ரல் 1616 வரை இருந்திருக்காரு. இதை வந்து விக்டோரியன் எரான்னு சொல்கிறாங்க.
அடுத்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து எப்போ இருந்ததுன்னா 7th ஏப்ரல் 1970 23rd ஏப்ரல் 1850 வரை இருந்திருக்காங்க. இவங்களோடத வந்து ரொமான்டிக் எரான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து யாருன்னா லாங்ஃபெல்லோ வந்து 27th February 1807 24th March 1882 வரை இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து வாட் விட்மேன், இவங்க வந்து 31st May 1890 26th March 1892 வரை இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஆனி லூயிசா வாக்கர், இவங்க வந்து 23rd June 1836 ஜூலை 1907 வரை இருந்திருக்காங்க. லாஸ்ட் வந்து டிஹெச் லாரன்ஸ், அவங்க வந்து 11th September 1885 2nd March 1930 வரை இருந்திருக்காங்க. இந்த பீரியட் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து இந்த 6 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த 6 பேரோட பீரியடை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இதில் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை டேட்ஸையும் சேர்த்து நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் அப்படி கூட கேட்கலாம், இவங்க எல்லாரையும் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து டேட் மந்த் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இப்போ பார்த்த 3 டாபிக்ஸ்லேருந்து மினிமம் நம்ம 3 மார்க்ஸு கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸ் எடுக்கலாம். இதோட இந்த செஷன் முடியுது. இந்த ஆகஸ்ட் 6th நான் இந்த இங்கிலீஷோட ஃபுல் போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நவ் தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.